ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இன்னைக்கு 2 முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம். பங்களாதேஷ் பாகிஸ்தான் கூட்டணியை தாக்க தயாராகிவிட்ட இந்தியா. கண்டிப்பாக போர் வருது. ஏன்னா இன்று காலையில் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடந்த மிக முக்கியமான ஒரு கூட்டம் இந்திய அரசுக்கும் இந்தியாவின் ரா அமைப்புக்கும் தெரிய வந்திருக்கு. உடனடியாக இந்திய எல்லையில் வேகமாக நகர ஆரம்பித்துள்ள ஆயுதங்களும் போர் ஏற்பாடுகள். எனவேதான் திடீரென இந்திய எல்லையை சார்ந்த லடாக் எல்லையில் 2 புதிய மாவட்டங்களை அறிவித்து ஒரு போர் சூழ்நிலையை திடீரென உருவாக்கியிருக்கும் சைனா. போர் வர வேண்டும் என்பதற்காகவே ஒரு பக்கம் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷின் 2 தலைவர்களையும் சந்திக்க வைத்துவிட்டு, இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு எரிச்சலூட்டும் விதத்தில் லடாக் எல்லையில் 2 புதிய மாவட்டங்களை சைனா அறிவித்துள்ளது. எனவே இது உண்மையிலேயே ஒரு போரினை தூண்டினால் என்ன நடக்கும்? இன்று காலையில் இந்திய ராணுவத்திடமிருந்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை சைனாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சைனாவின் ரகசிய நடவடிக்கைகள் இந்திய எல்லையில் பெரிய சவாலாக மாறியுள்ள நிலையில் அவன் தற்போது எல்லைக்கு அருகில் மட்டுமல்ல, தைவான், ஜப்பான் போன்ற இடங்களில் கூட மண்டையை முட்டிக்கொண்டிருக்கிற சூழல் உருவாகிவிட்டது. குறிப்பாக இந்தியாவுக்கு நேற்று கிடைத்துள்ள சேட்டலைட் தகவல்களின் அடிப்படையில் சைனா இந்திய எல்லையில் இருந்து வெறும் 20 அல்லது 25 கிலோமீட்டர் தூரத்தில் 628 புதிய கிராமங்கள், வில்லேஜஸ், ஹெலிபேட்ஸ் மற்றும் ராணுவ முகாம்களை உருவாக்கிவிட்டு எல்லையில் ஏதோ எந்த சிக்கலும் இல்லாதது போல, இந்தியாவின் எல்லை பாதுகாப்புக்கு வரும் பிரச்சனைகளை எதுவுமே இல்லாதது போல இந்திய ராணுவத்தை திசை திருப்ப சைனா முயற்சிக்கிறது. இது சைனாவின் ஜியோகாங் திட்டத்தின் கீழ் செய்யப்படும் ஒரு பெரிய சதி. ஆனால் இந்திய ராணுவத்தின் உளவு தகவல்கள், இந்திய ரா அமைப்பின் டேட்டா, மற்ற ரகசிய எல்லை அமைப்புகள் சேகரித்த ரகசியங்கள் போக, இந்தியாவின் சேட்டலைட்டுகள், ட்ரோன்கள் மூலம் சைனாவின் இந்த நகர்வுகளை ரியல் டைமில் கண்காணிக்கிறது. சைனாவின் இந்த ஜியோகாங் திட்டம் என்பது அதன் அர்த்தம் மாடரேட்லி ப்ராஸ்பரஸ் சொசைட்டி. அப்படி என்றால் ஓரளவுக்கு வறுமை இல்லாமல் அடிப்படை தேவைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு அடிப்படை வீட்டு வசதியுடன் சைனீஸ் மக்கள் வாழ வேண்டும். எனவே இந்த ஜியோகாங் வில்லேஜஸ் திட்டம் என்பது எல்லையில் அடிப்படை வசதிகளுடன் மக்களுக்கு வீடுகள் கொடுத்து பல கிராமங்களை அமைப்பது. அப்படி இந்திய எல்லையில் அக்ஷாய் சின் எல்லையில் 628 புதிய கிராமங்கள். உங்களுக்கே தெரியும், சமீபமாக இந்தியாவின் ISR அமைப்பு உலக அளவில் பல சாதனைகளை செய்துள்ளது. நேற்று கூட விண்வெளியில் பயிர்களை வெறும் 4 நாட்களில் முளைக்க வைத்து இந்திய ISR நிறுவனம் சாதனை செய்துள்ளது. எனவே இந்தியாவின் RISAT மற்றும் கார்டோசாட் சேட்டலைட்டுகள் இருட்டிலும் சரி, மேக கூட்டங்களின் பின்னாலும் கூட தெளிவான படங்களை எடுக்கும் அளவுக்கு இந்தியாவின் சேட்டலைட் டெக்னாலஜி சக்தி சொபிஸ்டிகேட்டட் லெவலுக்கு வந்தாச்சு. எனவே தற்போது சைனாவின் எந்த நகர்வும் மறைக்கப்பட முடியாத நிலை உருவாகிவிட்டது. அது மட்டுமல்ல, சைனாவின் பலவீனங்கள் தெளிவாக வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு சைனாவின் அதிகமான பெரிய பெரிய நிலைப்பாடுகள், தொழில்நுட்பங்கள், மிலிட்டரி ஆயுதங்கள் எல்லாமே சைனீஸ் ஊடகங்களால் ஜோடிக்கப்பட்டது என்று தொடர்ந்து நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டே இருந்தோம். திடீரென 7ஆம் தலைமுறை போர் விமானம் இருக்குன்னு சொல்லுவான். ஏன்னா அது இருக்கணும்னா அவன் செய்ய வேண்டியது ஊடகத்திடம் சரியான நேரம் பார்த்து ஒரு ரிப்போர்ட் வெளியிடு என்று சொல்ல வேண்டியது மட்டும்தான். ஆனால் தற்போது இந்தியா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளின் உளவு அமைப்பு சைனாவின் இந்த பலவீனங்களை சுலபமாக கண்டுபிடித்து விடுகிறது. தைவானின் மீது சைனாவின் ஆக்கிரமிப்பு எண்ணங்கள் எப்போதுமே வெறும் கனவாகவே இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்கா மற்றும் ஜப்பானின் திடீர் கூட்டணியும் அவர்களின் பதிலடி நடவடிக்கைகளும். ஜின்பிங் பேசிக்கிட்டே இருக்காரு, ஆனால் அவரது கனவாகவே இருக்கிறது, சாத்தியமே இல்லாததாக மாறிவிட்டது. இந்த நியூ இயர் ஸ்பீச்ல கூட ஜின்பிங் பேசியிருந்தார். அவர் உயிரோட இருந்தால் அடுத்த வருடமும் நியூ இயர் இதே டயலாக கண்டிப்பாக பேசுவாரு. நீங்க பாருங்க. அதெல்லாம் விடுங்க, சைனாவின் தொழில்நுட்பமும் பொருளாதாரமும் கூட தற்போது கேள்விக்குறியாகிவிட்டது. ஆனால் இந்தியாவில் நடப்பது என்ன பாருங்க. சமீபத்தில் இந்தியாவின் ராணுவ நடமாட்டங்கள் மிக மிக தீவிரமாகிவிட்டது. குறிப்பாக பிரம்மாஸ் ஏவுகணைகள் 3, 4, 5 மேக் வேகத்தில் பறந்து 400 முதல் 500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் மிக நுட்பமாக தாக்கும் சக்தியை ரீச் ஆகிவிட்டது.
இந்த ஆயுதங்கள் துல்லியமாக எந்த இலக்கையும் அழிக்க முடியும் என்பதால் சைனாவின் எல்லையில் இருக்கும் எந்த ராணுவ முகாம்களையும் அழிக்க இந்தியாவிற்கு 100% வாய்ப்புள்ளது. இதேபோல் அக்னி 5 ஏவுகணைகள் 5000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்தும் சைனாவின் டீப் இன்சைட் பகுதிக்குள் புகுந்து தாக்க முடியும். இந்தியாவின் ஸ்பெஷல் படைகள், முக்கியமாக மலை பகுதிகளில் போர் செய்யும் ஸ்பெஷல் படைகள் லைக் கோப்ரா ஃபோர்ஸ், கதக் ஃபோர்ஸ், பாராமிலிட்டரி, கருட் கமாண்டோ ஃபோர்ஸ், கடலை ஆளக்கூடிய மார்க்கோஸ், ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ், இந்த படைகள் எல்லாமே உலகின் மிகச்சிறந்த படைகளாக இருக்கும். காஷ்மீரில் இருந்து லடாக், அருணாச்சலம் வரைக்கும் எல்லை தாண்டி எதிரியின் எந்த படையாக இருந்தாலும் எந்த போர் சதி திட்டங்களையும் முறியடிக்க இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் தயாராக உள்ளது. நீங்க சொல்லுங்க, இப்படி வேற வேற பேர்ல, இப்படி வேற வேற பர்பஸுக்காக இது மாதிரி ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எத்தனை நாடுகள்ல இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம், லடாக்கில் இந்தியா தயாரான அளவுக்கு தெற்கில், முக்கியமாக தமிழ்நாட்டில் சரியான அளவில் தயாராகவில்லை. அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலனா அதை போய் பாருங்க. அதுலயும் பாருங்க, லடாக்கில் தயாராக உள்ளது என்பது உண்மை. ஆனால் சைனாவுக்கு இது தெரியாத விஷயம் இல்லை. அவனது திட்டங்கள் கூட வெளிவர ஆரம்பித்து விட்டது. ஆனால் உண்மை என்னன்னு பாருங்க, சைனாவின் உள்நாட்டு பொருளாதாரம் இன்று மொத்தமாக சிதைய ஆரம்பித்து விட்டது. அவனது பெல்ட் அண்ட் ரோட் திட்டம் தலையில் மண் போட்ட கதையாகிவிட்டது. பெல்ட் அண்ட் ரோட் திட்டங்களில் சைனாவுக்கே நிதி உதவி தேவைப்படுகிறது. ஆனால் அவன் சமீப காலங்களில் செய்த தவறுகள் காரணமாக ஒரு சில கடன் சூழ்நிலைகளால் சிக்கி உலக நாடுகளின் நிதி உதவி கிடைக்காத நிலை அவனுக்கும் கொஞ்சம் தொடங்கிவிட்டது. தைவான், ஜப்பான், சவுத் கொரியா அண்ட் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் நடக்கும் ட்ரேட் வார், வியாபார போர், அவனது உள்நாட்டு தொழில்நுட்ப வளர்ச்சியை பெரிய அளவில் பாதித்து விட்டது. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இது எல்லாமே சேர்ந்து சைனா ஒரு பெரிய போருக்கு செல்ல வேண்டிய சக்தியை இழந்து விட்டான். அது மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டுகளாக சைனா அவனுடைய கடல் சார்ந்த ஆயுதங்களை அதிகமாக சேர்த்தான். ஆனால் அதே சமயம் தைவான், ஜப்பான் மற்றும் அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள் குவாட், ஆக்கஸ் போன்ற அமைப்புகளின் மூலம் திடீரென சைனாவின் கடல் சார்ந்த சதிகளுக்கு பதில் கொடுக்க ஆரம்பித்து விட்டது. உண்மையிலேயே பெருமையாக பேசணும்னு சொல்லல, இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் நடவடிக்கைகள் மொத்த உலகத்தையே ஆச்சரியப்படுத்திருக்குன்னு ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. எனவே அவனது கடல் சார்ந்த சதியை தற்போது இந்த நாடுகள் ரொம்ப சுலபமாக முறியடித்து விடுகிறது. அவன் பாகிஸ்தான் கூட ஏதாவது ஒரு திட்டம் போட்டா இந்தியா, ஸ்ரீலங்கா கூட ஏதாவது ஒரு திட்டம் போடுது. அவன் பங்களாதேஷ் கூட ஏதாவது ஒரு திட்டம் போட்டா இந்தியா, பிலிப்பைன்ஸ் கூட அல்லது வியட்நாம் கூட ஏதாவது ஒரு திட்டம் போடுது. எனவே அவன் முழுக்க முழுக்க மூளையை இரிட்டேட் ஆகி தானே பிச்சுக்கிறான். ஆனா அதே நேரம் இந்தியா முழுக்க முழுக்க மிகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் முன்னேற்ற அடிப்படையில் செயல்படுகிறது. இந்தியா திடீரென உலகுக்கு காட்டிய சேலா சுரங்கம் எல்லையில் போக்குவரத்து வசதிகளை 50% அளவில் வேகமாக்கியது. எல்லையில் வீரர்களையும் ஆயுதங்களையும் மிகவும் வேகமாகவும் எளிதாகவும் நகர்த்தக்கூடிய சக்தியை அதிகரித்தது. இதே போலவே இந்தியாவின் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் BRO கடந்த 2 ஆண்டுகளில் மட்டுமே 300 புதிய சாலைகளையும் பாலங்களையும் எல்லையில் மட்டுமே உருவாக்கி இருக்கு. இது இந்திய ராணுவத்தின் நகர்வுகளையும் திட்டங்களையும் ஒரு புதிய ஹைட்ஸ், வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதை சமாளிக்க முதலில் சைனா ரூடாக், சும்ஸ்கி, சாங்லா போன்ற இடங்களில் அவனது எல்லையில் சிறிய சிறிய முகாம்களையும் தானியங்கி ட்ரோன்களையும் கொண்டு வர முயற்சி செய்தான். ஆனால் அந்த போர் கூடாரங்கள், ஆயுத நகர்வுகள் இந்திய ராணுவத்தால் ISROவின் சாதனை சேட்டலைட்ஸ் மற்றும் இஸ்ரேல் நாட்டு ஸ்பையிங் டெக்னாலஜி உதவியால் ரியல் டைமில் மானிட்டர் செய்து இந்திய ராணுவம் கண்டுபிடித்தது. சைனா ஈஸ்ட் ஆப் காரோகோம் பாஸ் பகுதியில் உருவாக்கிய சாலைகள், ஸ்பாங்கூர் பீராங்கி தளங்கள் மற்றும் பெரிய பெரிய மிலிட்டரி டென்ஸ் அண்ட் போஸ்ட் எல்லாமே சைனாவின் சூழ்ச்சிகளை இந்தியாவுக்கு படம் போட்டு காட்டியது. எனவே சைனா கண்டிப்பாக ஒரு போருக்கான ஏற்பாடுகளை மட்டும்தான் செய்கிறதே தவிர எல்லை முன்னேற்றத்துக்காக கிடையாது என்பதை இந்தியா கண்டுபிடித்த அடுத்த நிமிடமே இந்தியாவும் போட்டிக்கு பல போர் கட்டமைப்புகளை தயார் செய்ய ஆரம்பித்தது. அதுதான் நம்ம இப்ப சொன்னது. ஆனா அது சைனா எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக இருந்தது. உடனடியாக இந்தியா எந்த பக்கம் பெரிய அளவில் பதிலடியாக தயாரானதோ அந்த பக்கங்களில் படைகள் பின்வாங்குவதாக அறிவித்தார். சைனாவின் சமீபத்திய வைரஸ் பரவல்கள், நீங்க தொடர்ந்து வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க, சைனாவை மேலும் தாழ்த்தி விட்டது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உலக நாடுகள் மீண்டும் சைனாவை நோக்கி விரல் சுட்டிக்காட்டி பாயிண்டிங் பிளேம் கல்ச்சர் விளையாட்டை ஆரம்பித்து விட்டது. அது மட்டுமல்ல,
இந்தியா அவனது கம்யூனிகேஷன் சேட்டலைட்டுகளை ஜாம் செய்யும் கவுண்டர் ஸ்பேஸ் ஜாமர்ஸ் போன்றவற்றை எல்லையில் நிலைநாட்டி 2-3 வருடங்கள் ஆகிவிட்டது. இது முதலில் அவன் இந்தியாவுக்கு எதிராக செய்ய நினைத்த ஒரு திட்டம். இந்தியா இதற்கு முன்கூட்டியே தயாராகிவிட்டது. சைனாவின் எந்த சந்தேகத்திற்குரிய நகர்வுகளையும் ரியல் டைமில் முறியடிக்க இந்தியா மிக நிதானமாக செயல்பட்டு வருகிறது. நீங்க பாருங்க, குவாட் கூட்டமைப்பின் 4 நாடுகளின் ஒத்துழைப்புடன் சைனாவின் சதிகள் அனைத்தையும் முறியடிக்க புதிய திட்டங்கள் ஏற்கனவே இந்தியாவிடம் இருக்கு. இது வெறும் யுக்தி அல்ல, இது ஒரு பயிற்சி. பிகாஸ் இந்த ஆபரேஷன்ஸ் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது. சமீபத்தில் சைனாவின் ஜின்பிங் அரசு அவனுக்கு உள்நாட்டில் பாதுகாப்பு கிடைக்க இந்தியாவுடனான ஒரு போரினை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. ஆனால் இந்தியாவின் தயாரிப்பு மற்றும் தயாரான நிலை, அதைவிட மேலாக குளிர்காலத்தில் இமயமலை போன்ற பனி அடர்ந்த பகுதியில் இந்திய வீரர்களுடன் சைனா எந்த வெற்றியையும் பெற முடியாது என்பது அவனுக்கு நன்கு தெரியும். அதனால தான் ஒவ்வொரு நகர்வையும் பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள் வழியாக திட்டமிட்டு செய்வதற்கு தயாராகிறான். பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் இந்தியாவுக்கு எதிரான ஒரு போருக்கு கண்டிப்பாக தயாராகுது. 1971ஆம் ஆண்டுக்கு பிறகு முதலாக 2 தீவிரவாத கூட்டத்தின் இராணுவமும் ஒன்றாக கூடுகிறது. அதனாலதான் சொன்னேன், நேற்று இந்தியாவின் இராணுவத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ரகசிய தகவல், இந்த 2 நாடுகளும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு போருக்கு தயாராகிறது என்பது. எனவே உடனடியாக வேகமாக இந்திய ஆயுதங்களை ஒரு போருக்காக நகர்த்த ஆரம்பித்துள்ளது. இந்தியா அதன் உளவு தகவல்களுடன் தயாராக உள்ளது. இந்த சதுரங்க விளையாட்டில் இந்தியாவுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. நம்ம இதெல்லாம் சொன்ன பிறகும் கூட இந்த வீடியோவை பார்த்த அடுத்த நிமிடமே ஒரு சில பேரின் கவுண்டர் ஆர்கியூமெண்ட் என்னவாக இருக்கும் தெரியுமா? அவன் என்னென்னவோ கண்டுபிடிக்கிறான். இந்தியா எப்படி ஜெயிக்க முடியும்னு சொல்றீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேள்விகள் வரும். இங்க பாருங்க, விரலுக்கேற்ற வீக்கம். அவனது ஆயுதங்களில் 100ல் 90% அவனது வேற எதிரிகளுக்காக. அந்த ஆயுதங்களையும் வீரர்களையும் இந்தியாவுக்கு எதிராக கொண்டு வரவே முடியாது. அப்படி கொண்டு வந்தால் இந்தியா நமது தரப்பில் 100 கிலோமீட்டர் எல்லையை சைனாவுக்கு இழப்பதற்கு முன்பு அவனது அந்த பக்கத்தில் 2000 கிலோமீட்டர் எல்லையை சைனா இழப்பான். அவனுக்கு எதிரிகள் அதிகம். ஆனால் இந்தியாவுக்கு அவன் மட்டும்தான் எதிரி. இந்த பங்களாதேஷை மறந்துடுங்க, அவன் திடீர்னு வந்து நிற்பான் பாருங்க. இந்த பாதை மாறிய ஆடு, ஊதாரி மைந்தன் மாதிரி திரும்பி வந்து கண்டிப்பாக நிற்பான் பாருங்க. இல்லைனா பாகிஸ்தான் நிலைதான். ஸ்ரீலங்கா ஏற்கனவே இந்தியாவிடம் வந்துவிட்டது. ஆனால் இந்தியாவின் தெற்கை பாதுகாக்கும் விதத்தில், முக்கியமாக தமிழ்நாட்டை பாதுகாக்கும் விதத்தில் இந்தியாவுக்கு தேவைப்படும் உதவியை ஸ்ரீலங்கா செய்யுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஆனால் இந்த இந்தியாவுக்கு எதிரான பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானின் கூட்டணி போர் என்பது படுமுட்டாள்தனம். உலகத்திலேயே அறிவில்லாத தனம் என்பது அதுதான். ஆனால் இந்தியாவுக்கு வெற்றி உறுதி என்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். நீங்க அதை சொல்றீங்களா இல்லையா? இந்த வீடியோ பற்றிய நம்ம சொன்ன இந்தியாவின் இந்த திட்டங்கள் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான அவேர்னஸ் மற்ற மக்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பார்த்துக்கங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.